கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆம், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை மனுஷன் கண்டதில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக விளக்குகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை உலகம் கண்டது. தேவனுடைய தன்மை என்ன, தேவனுடைய சுபாவம் என்ன, தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய இரக்கம் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை நாம் காணாவிட்டாலும் கூட நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே தேவனை நாம் பார்க்க முடியும். நம் மூலமாக மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். உண்மையாகவே வேதத்திலே இந்த யோவானுடைய சுவிசேஷ புத்தகமானது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. நம் வாழ்விலே அதை விலகிக் கொண்டு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வசனத்தின் பிரகாரமாக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது நம் வாழ்க்கை நமக்கும் இன்பமாக, நமக்கும் சந்தோஷமாக, நமக்கும் சமாதானமாக, நமக்கும் நிம்மதியாக, நம் மூலமாக அநேகருக்கு நிம்மதி, நம் மூலமாக அநேகருக்கு சமாதானம், நம் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு, நம் மூலமாக அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் பிதாவாகிய தேவனை, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை மனிதன் காண முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகம் தேவனை கண்டது, அவர் அன்பை உலகம் கண்டது, மீட்பை உலகம் கண்டது. அதனால் நம் வாழ்க்கையிலே கண்ட தேவனை நாம் அநேகருக்கு சொல்லும்படியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டபடினாலே தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற மக்களாயிருப்போம். பாவத்தின் சுமை அகற்றி உடம்பாதல வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி உடம்பாதல வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளத்துடனே அலைகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. தேவன் நமக்கு சொந்தமானபடினாலே மகிழ்ந்து தேவனை பாடுவோம், மகிழ்ந்து தேவனை போற்றுவோம், மகிழ்ந்து தேவனுக்காக வாழுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உலகத்தில் வந்து எங்களுக்குள் வாசம் செய்து வெளிப்படுத்த விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாக நீர் அநேகருக்கு வெளிப்படுங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.